ஃப்ரெஷ்ஷாக கிராஜுவேட் ஆன பயாலஜி படித்த ஒரு பையன் ஜூக்கு இன்டர்வியூ வந்திருக்கான். உள்ள போனதுமே இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தவர் திடீர்னு போன வாரம் நம்ம ஜூல இருந்த கொரில்லா இறந்து போச்சு, ஸோ அதுக்கு பதிலாக நீ தான் கொரில்லா வேஷம் போட்டு கொரில்லா செல்ல நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே இந்த பையனுக்கு பயங்கரமான ஷாக். ஏதேதோ கனவுகளோட வந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கையில காசு இல்ல, ரெண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல். ஸோ அதனால இந்த பையன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். கொடுத்த வேலை பிடிக்கல அப்படின்னாலும் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரில்லா என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே கொரில்லா வேஷம் போட்டு அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். நடக்கிறது, கோவப்படுறது, மரத்து மேல ஏறுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இதை பாக்குறதுக்கே ஜூக்கு நிறைய கூட்டங்கள் வர தொடங்கியிருக்கான். ஒரு நாள் நல்ல கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸைட்மெண்ட்ல ஒரு மரத்து மேல ஏறி ஆடிட்டு இருந்த இந்த பையன் தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு சிங்க கூண்டுக்குள்ள விழுந்துடுறான். இவன் விழும்போது தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் விழுந்த சத்தத்தை கேட்டு கண்ணை முழிச்சு பாக்குது. இவனும் அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். ஒரு கட்டத்துல ஒரு கார்னர்ல போய் மாட்டிக்கிறான். சிங்கமும் பக்கத்துல வருது. அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது, இதுக்கு முன்னாடி இருந்த கொரில்லாவும் இப்படிதான் இறந்திருக்கும் அப்படின்னு. மெதுவா வந்த சிங்கம், ஒன்னும் பயப்படாத, நானும் உன்ன மாதிரி வேஷம் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சா.